Good morning to all. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா ஆர்காலஜிக்கல் எவிடன்சஸ்ல ஃபர்ஸ்ட் 3 பார்த்திருப்போம். ஓகேவா? ஆர்காலஜிக்கல் எவிடன்சஸ் என்னென்னு சொன்னோம் ரீகால் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓரல் கண்டிஷன்ஸ், லிட்டரரி சோர்சஸ், பயோகிராஃபிஸ், fourth one accounts of foreigners, fifth archaeological findings பார்த்தோம். ஓகேவா? நார்மலா ஓரல் கண்டிஷன்ஸ்ல புக்ஸ் நிறைய வரும் அப்படின்றத பார்த்தோம். ஓரல் ரைட்டிங்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் லிட்டரரி சோர்சஸ்ல செக்யூலர் லிட்ரேச்சர், ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். பயோகிராஃபிஸ்ல அந்தந்த ஹிஸ்டாரியன்ஸோட சுயசரிதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஓகேவா? நம்ம கண்ட்ரிக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க இல்லையா? சோ அவங்க என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் நம்ம கண்ட்ரில விட்டுட்டு போனாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் மூலமா நம்ம கண்ட்ரிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நார்மலா நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட ஃபேம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஃபேம் அப்படின்னா என்னன்னா புகழ். ஃபேம் அப்படின்னா புகழ். ஓகேவா? நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட ஃபேம்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சாங்க இல்லையா? சோ நம்ம கண்ட்ரி அட்ராக்ட் பண்ணனால தான் அவங்க வர ஆரம்பிச்சாங்க. என்ன நம்ம கண்ட்ரில என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு? நம்ம கண்ட்ரில உள்ள வளங்கள், அதாவது அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அவங்க அட்ராக்ட் பண்ணனாலதான் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கண்ட்ரீஸ்க்கு வர ஆரம்பிச்சாங்க. சோ அப்போ நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட ஃபேம் புகழ்னு எதை சொல்லலாம் அப்படின்னா மத்த கண்ட்ரியை நம்ம அட்ராக்ட் பண்ண விஷயம் தான் வந்து என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தாங்க இல்லையா? ரிட்டர்ன் போகும்போது அவங்க நிறைய ஆந்தடிக் சோர்சஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அதை வச்சு நம்ம ஹிஸ்டரிய ரைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஏன்ஷியன் இந்தியாவை மிகப்பெரிய ஃபேம் அப்படின்னு சொல்றாங்க, புகழ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட புகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க ஃபாரினர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்றதுதான் மிகப்பெரிய ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தென் அவங்க வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நிறைய ஆந்தடிக் சோர்சஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா? சோ அதை வச்சு நம்ம ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு அது ஒண்ணு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஃபாரினர்ஸோட அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 4th செஞ்சுரியில, ஓகேவா, இந்த 4th செஞ்சுரி BCE என்ன நடந்துச்சு அப்படின்னா அலெக்சாண்டர் இன்வென்ஷன் ஒண்ணு நம்ம இந்தியால 4th செஞ்சுரியில நடந்தது. சரியா? சோ இதுக்கப்புறம் வந்ததுதான் என்ன அப்படின்னா இந்த ரைட்டிங்ஸ் ஆஃப் கிரீக், அதாவது கிரீக் எழுத்து அப்படின்றது நமக்கு 4th செஞ்சுரியில அலெக்சாண்டர் இன்வென்ஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுதான் இந்த கிரீக் நாட்டோட எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த எழுத்துக்கள்லாம் வந்து எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா நம்ம நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருக்க சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு. அதாவது நம்ம நார்த் வெஸ்டர்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த காஷ்மீர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த சைட்ல நம்மளோட சமூக பொருளாதாரம், அரசியல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன அப்படின்னா 4th செஞ்சுரியில அலெக்சாண்டர் இன்வென்ஷன் நடந்துருக்கும் நம்ம இந்தியால. சோ அதுக்கப்புறம் வந்ததுதான் என்ன அப்படின்னா ரைட்டிங்ஸ் ஆஃப் கிரீக்ஸ், அதாவது கிரீக் நாட்டோட எழுத்துக்கள்னு சொல்லுவோம். சோ இது எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா நம்ம நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருக்க சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷனை வந்து டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட். ஓகேவா? செகண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சந்திரகுப்தா மௌரியன் கோட் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம சந்திரகுப்தா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவரோட கோட்ஸ் இருக்கு இல்லையா, மௌரியன் கோட். சோ அந்த கோட்ல யாரு கிரீக் அம்பாசடரா இருக்கு? அம்பாசடர் அப்படின்னா என்னன்னா தூதரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தூதரகம்னு சொல்லுவாங்க. சோ கிரீக்க நாட்டோட தூதரகர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் சேர்ந்த இண்டிகா அப்படின்றவர் தான் இதோட தூதரகரா இருந்தாங்க. ஓகேவா? சோ இது வந்து எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், மௌரியன் நாட்டோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. இது மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது எஸ்பெஷலா எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்ரா. பாடலிபுத்ரா அப்படின்னா நியூ நேம் என்னன்னா பாட்னான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பாட்னாவோட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, நகராட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா செகண்ட் அக்கௌண்ட். அதாவது என்னன்னா சந்திரகுப்தா மௌரியன் கோட்ல இருக்க கிரேக் அம்பாசடர், கிரேக்க நாட்டோட தூதரகர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸை சேர்ந்த இண்டிகான்றவர். சோ இது எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன், மௌரியன் நாட்டோட நிர்வாகத்தை டெஸ்கிரைப் பண்ணுது.
இது மட்டும் இல்லாம மௌரியன் நிர்வாகம்னு சொல்லும்போது ஸ்பெஷலா எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா நம்ம பாடலிபுத்திரா அதாவது பாட்னால இருக்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட். ஓகேவா. தேர்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் சைட்ல இருக்க ஜியோகிராபிக்கல் அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நேம் என்ன அப்படின்னா ஸ்ட்ராபோ, லைனிங் அண்ட் ஸ்டோமிங். ஆக்சுவலி பீன்றது சைலண்ட்ல வரும். சோ இதோட ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா லைனிங் அண்ட் டோலமி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மூணு தான் என்ன அப்படின்னா நம்ம வெஸ்டர்னர்ஸோட ஜியோகிராபிக்கல் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவோம். சோ இது எல்லாம் டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா நம்ம இந்தியால இருக்க அதாவது கிறிஸ்டியன் எரா நடந்துச்சுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம கண்ட்ரில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கிறிஸ்டியன் பீரியட் தான் நடந்திருக்கும். சோ அந்த பீரியட்ல காமர்ஸ் அண்ட் இந்தியாவோட ப்ராஸ்பரிட்டி எப்படி இருந்துச்சு? ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா செழிப்புன்னு சொல்லுவோம். சோ நம்ம இந்தியாவோட வணிகமும் செழிப்பும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு டெஸ்கிரைப் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஜியோகிராபிக்கல் அக்கௌண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா. ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ற பாத்துக்கோங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏன்ஷியன் இந்தியாவோட ஃபேம்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா மத்த கண்ட்ரீஸ்ல உள்ள ஃபாரினர்ஸ நம்ம கண்ட்ரிக்கு அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் ஃபேமா இருந்துச்சு நம்ம ஏன்ஷியன் இந்தியாவில். சோ இவங்க வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நிறைய ஆந்தட்டிக் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அது மூலமா நம்ம நிறைய சோர்சஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகேவா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4th செஞ்சுரியில அலெக்சாண்டர் இன்வென்ஷன் ஒண்ணு அலெக்சாண்டரோட படையெடுப்பு நம்ம இந்தியால நடந்துச்சு. சோ இதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரைட்டிங்ஸ் ஆஃப் கிரீக்க நாட்டோட எழுத்துக்கள் ஒண்ணு நம்ம இந்தியால தோன்ற ஆரம்பிச்சிச்சு. சோ இது வந்து எதை டெஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருக்க சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷனை வந்து டெஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேவா. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரைட்டிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா சந்திரகுப்தா பீரியட்ல இருந்த மௌரியன் கோர்ட்ஸ்ல கிரீக் அம்பசாடரா இருந்தது யார் அப்படின்னா மெகஸ்தீனிஸை சேர்ந்த இண்டிகா அப்படின்றவரு கிரீக் அம்பசாடரா இருந்தாரு. சோ இவரோட ஒர்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து டெஸ்கிரைப் பண்ண வந்தது. மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் போது மௌரிய நாட்டோட நிர்வாகத்தை சொல்றது. இப்போ டோட்டலா நிர்வாகம் போது ஸ்பெஷலா எதுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பாடலிபுத்திரா பாட்னால இருக்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் அவங்க அதிகமா டெஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா. இது செகண்ட் அக்கௌண்ட். தேர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட் சைட்ல இருக்க ஜியோகிராபிக்கல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபோ, லைனிங் அண்ட் டோலமி. சோ இது மூணும் எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா நம்ம இயர்லி ஸ்டேஜ்ல கிறிஸ்டியன் எரா நடந்துச்சு. சோ அந்த பீரியட்ல நம்ம இந்தியாவோட காமர்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுதான் தேர்ட் அக்கௌண்ட். ஓகேவா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் அக்கௌண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய சைனீஸ் டிராவலர்ஸ் அக்கௌண்ட்னு நம்ம எதை சொல்லலாம்? யாரோட டிராவலர்ஸ் அக்கௌண்ட் சொல்லலாம் அப்படின்னா சைனீஸ் டிராவலர் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து நிறைய மிகப்பெரிய டிராவல் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சோ யார் யார் அப்படின்னா ஃபேகன், ஹியான்சாங் அண்ட் இட்ஸி. சோ இவங்க மூணு பேரும் தான் சைனீஸ் டிராவலர். சோ இவங்க தான் வந்து நிறைய மிகப்பெரிய டிராவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சரியா. சோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லாவே சுத்தி வந்தது யாரு அப்படின்னா இந்த 3 மெம்பர்ஸ் தான். ஓகேவா. சோ இவங்களோட அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்க சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் கண்டிஷனோட வெல்த்தான இன்ஃபர்மேஷனை சொல்றதுதான் என்ன அப்படின்னா இந்த சைனீஸ் டிராவலர்ஸோட அக்கௌண்ட். ஓகேவா. சோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா. அதாவது ஃபேபியன் அண்ட் ஹியான்சாங் அண்ட் இட்ஸி. சோ இவங்க மூணு பேருமே சைனீஸ் டிராவலர். சோ இவங்களோட மிகச்சிறந்த டிராவல் அக்கௌண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். சோ இது மட்டும் இல்லாம இவங்க எப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாவே சுத்தி வந்ததுல இவங்க மூணு பேர் ஒரு ஆளு. தென் இவங்களோட அக்கௌண்ட்ஸ் எதை டெஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் கண்டிஷன் ஆஃப் இந்தியா. சோ நம்ம இந்தியால இருக்க சோசியல், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலிஜியஸ் கண்டிஷனுக்கு ஒரு வெல்த்தான இன்ஃபர்மேஷனை வந்து இந்த டிராவல் அக்கௌண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. சோ இதோட என்னன்னா ஃபோர்த் ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் ஓவர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ். சோ தொல்லியல் ஆராய்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா. நார்மலா ஆர்காலஜி அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் மேன்மேட் ஆன்டிகுவிட்டிஸ். ஆன்டிகுவிட்டிஸ் அப்படின்னாலும் என்னன்னா தொல்பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ இப்போ ஆர்காலஜி அப்படின்னா என்னன்னா ஸ்டடி ஆஃப் மேன்மேட் ஆன்டிகுவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ ஆர்காலஜிக்கல் அப்படின்றது என்னன்னா அந்த காலத்துல மனிதனால உருவாக்கப்பட்ட தொல்பொருள் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதாவது ஸ்டடி ஆஃப் மேன்மேட் ஆன்டிகுவிட்டிஸ் அப்படின்னா
அந்த காலத்துல மனிதனால செய்யப்பட்ட தொல்பொருள் ஆய்வை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? இங்க இந்த ஆர்காலஜின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா சர்விங் ஆன்டிக்யூட்டிஸ் அண்ட் ஆர்காலஜி. ஸோ தொல்பொருள் ரிலேட்டடான எல்லா விஷயமுமே நம்ம ஃபைண்ட் பண்றோம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம வரலாற்று ஆசிரியர். ஸோ அவங்க இதை வச்சு நிறைய சோர்சஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம ஹிஸ்டரியை பத்தி ரைட் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த சர்விங் ஆன்டிக்யூட்டிஸ் அண்ட் ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்காலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் மேன்மேட் ஆன்டிக்யூட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா அந்த காலத்துல மேன்மேடால மனிதனால செய்யப்பட்ட ஆய்வு தான் என்ன, தொல்பொருள் ஆய்வு தான் என்ன அப்படின்னா ஆர்காலஜி அப்படின்னு சொல்றோம். தென் பாத்தீங்கன்னா சர்விங் ஆன்டிக்யூட்டி, அதாவது தொல்பொருள் மூலமா நம்ம எதெல்லாம் ஃபைண்ட் பண்ணமோ ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஹிஸ்டாரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, வரலாற்று ஆசிரியர்கள். ஸோ அவங்க வந்து ஹிஸ்டரியை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி என்னென்ன ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் வச்சு ஹிஸ்டரியன்ஸ் வந்து எலாபரேட் பண்ணி எழுத போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னன்னா கல்வெட்டு சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன் என்றது. செகண்ட் ஒன் காயின்ஸ். காயின்ஸ்னா நார்மலா அந்த காலத்துல எல்லாம் அந்த கிங் போட்டோ வந்திருக்கும் இல்லையா, சோ அதுதான் காயின்ஸ். நெக்ஸ்ட் மேனுமெண்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்மளோட கையெழுத்து அச்சிட்டிருப்பாங்க, சோ அதுதான் என்னன்னா மேனுமெண்ட்ஸ். ஆர்காலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன், காயின்ஸ், மேனுமெண்ட்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் கல்வெட்டுகள், காயின்ஸ், மேனுமெண்ட்ஸ் அப்படின்னா கையெழுத்து பிரதி. சோ இததான் வந்து பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்க போறோம். ஓகே, நார்மலா என்ன சொல்லிட்டேன், இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஓகே, இப்போ இந்த கல்வெட்டுகள் பத்தி தான் பார்க்க போறோம், இன்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு நேம் என்ன அப்படின்னா எபிகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் கால்டு எபிகிராஃபி. ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதோட பேர் என்ன அப்படின்னா எபிகிராஃபி. ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் கால்டு எபிகிராஃபி. ஓகேவா? இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஹேவ் கிரேட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. நம்ம வரலாறை பத்தின ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஹேவ் கிரேட்டர் அக்யூரசி. அதாவது அதிக அளவுல துல்லியம் எது மூலமா நமக்கு ஹிஸ்டாரியன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா தான் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஹேவ் கிரேட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ. சோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா அதிகமா நம்ம ஹிஸ்டரி ரிலேட்டடா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமான துல்லியல், கரெக்டா எக்ஸாக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தென் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து எதையுமே வந்து ஒமிட் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்டர்ஃபரன்ஸா இருந்தாலும் சரி, இன்டர்பிரிட்டேஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறுக்கிடுமோ இல்ல வேற எந்த ஒரு விஷயத்துமே இதுல இருந்து விடவே மாட்டாங்க. இப்போ என்னை பத்தி எழுதுறாங்கன்னா என்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த கல்வெட்டுல இருக்கும். சோ எந்த ஒரு பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. சோ அதுதான் என்னன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷனோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுன்றது எந்த மாதிரியான தால ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டோன்ஸால இருக்கலாம், ராக்ஸ்ல மேட் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா மெட்டல் பிளேட்ஸ். எக்ஸப்ட் காப்பர் பிளேட்ஸ் தவிர ரிமைனிங் எல்லாத்துலயுமே வந்து நம்ம கல்வெட்டை வந்து பொறிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து நம்ம அந்த பில்டிங் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓபன் பண்ணாங்க, தென் அதை யார் ஓபன் பண்ணி வச்சா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கும். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் அது சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் பொறிச்சிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு மார்க்ஸும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா இன்ஸ்கிரிப்ஷன்றது. ஓகே, இப்போ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம அதுல பொறிக்க முடியும், அச்சிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கமாண்ட். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கட்டளை கமாண்ட் இடணும், இப்போ கட்டளை போடுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ல பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்குவெஸ்ட். கான்குவெஸ்ட் அப்படின்னா வெற்றி. சோ இப்போ ஏதோ நமக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, யார் அங்க நடந்த ரூலர்ஸ்க்கோ இல்ல யாருக்கோ ஒரு சக்சஸ் அப்படின்னா இந்த இயர்ல இவங்களுக்கு இதுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேண்ட் கிஃப்ட்ஸ். இப்போ நமக்கு லேண்ட் ரிலேட்டடா எதுவும் கிஃப்ட் வருது அப்படின்னா அதையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கண்ட்ரியா ஆட்சி புரிஞ்சவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ல பண்ண முடியும். சோ அதை வச்சு நம்ம ஹிஸ்டரியை ரைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிகமா யாரோட இதை வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா
அதிகமா யாரோட இன்ஸ்கிரிப்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அசோகா எம்பரர் இருக்கார் இல்லையா, அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம இந்தியால அதிகமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டுகள். ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் கால்டு எபிகிராஃபி. இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி ஸ்டடி பண்றோம் அப்படின்னா அது பேர் என்னன்னா எபிகிராஃபின்னு சொல்றாங்க. Inscription have great historical value and great accuracy. இன்ஸ்கிரிப்ஷன்ன்றது நம்ம அதிக லெவல்ல ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதை வச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான அக்யூரேட்டான ஒரு வேல்யூவை இது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல எந்த ஒரு விஷயத்தையுமே ஒமிட் பண்ணவே முடியாது. இப்ப யாரை பத்தி எழுதுறோமோ அவங்கள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல பொறிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எதெல்லாம் மேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், ராக்ஸ், மெட்டல் பிளேட்ஸ். சோ இது இல்லாம காப்பர் பிளேட்ஸ் தவிர்த்து மற்றபடி நம்ம மெட்டல் பிளேட், ராக், ஸ்டோன்ஸ் அதுல எல்லாம் பொறிக்க முடியும்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்கிரிப்ஷனை எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கமாண்ட், கட்டளைகள், கான்குவஸ்ட், வெற்றி, லேண்ட் கிஃப்ட்ஸ், நில பரிசுகள் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ரூலரோட வெற்றிகள். சோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல பொறிக்க முடியும். இயர்லியஸ்ட் அண்ட் மோஸ்ட் செலிப்ரேட்டட் இன்ஸ்கிரிப்ஷன், ரொம்ப பழமையான அதிகமா செலிப்ரேட் பண்ண இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட அப்படின்னா எம்பரர் அசோகாவோட. சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம இந்தியால என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 3ல இருக்கும், அது கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த கதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ல யாரை பத்தி இருக்கும் அப்படின்னா கலிங்க நாட்டோட கிங் கார்வெல்லா பத்தி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன், அதுல யாரை பத்தி இருக்கும் அப்படின்னா கௌதமி பாலாஸ்ரீய பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கிரின்னர் இன்ஸ்கிரிப்ஷன், சோ இதுல ருத்ரதாமனை பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஏகோல் இன்ஸ்கிரிப்ஷன், புலிகேசி 2 பத்தி இருக்கும். குவாலியர் இன்ஸ்கிரிப்ஷன்ல கிங் பூஜா பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பித்ரி அண்ட் நாசிக் இன்ஸ்கிரிப்ஷன், சோ இது ரெண்டுத்துலயுமே யாரை பத்தி இருக்கும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில ஆட்சி புரிஞ்ச ஸ்கந்தகுப்தா பத்தி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன்னு என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ல சாட்டவாகனா ரூலர்ஸ், அதாவது ஆந்திரா நாட்டோட சாட்டவாகனா ரூலர்ஸ் யாரு, தென் பல்லவா, சோ இத பத்தி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல ஃபேமஸ் ஆனது யாரு அப்படின்னா சோழா அண்ட் பாண்டியாஸ் இல்லையா, சோ அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். டோட்டலா நம்ம அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 7 இருக்கும். First, the Kandigupta inscription of Karwala of Kalinga. Second one, the Nasik inscription of Gautami Balasri. Third, the Grinner inscription of Rudradaman. Fourth, the Aigol inscription of Puligesi II. Fifth one, the Gwalior inscription of King Pooja. Sixth, the Bidri and Nasik inscription of Kandigupta. Seventh one, the inscription of the Satavahana rulers of Andhra and of the Pallava. The Chola and the Pandya rulers of Tamil Nadu. ஓகேவா, சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ல அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்கிரிப்ஷன் கூட சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காயின், தகடுகள் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக். ஸ்டடி ஆஃப், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இன்ஸ்கிரிப்ஷன். ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் கால்டு எபிகிராஃபி. ஓகே, இங்க ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக். ஓகேவா, இதெல்லாம் கம்பல்சரி 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த காயின்ஸ்ன்றது யார் அச்சிடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டு ஏன்ஷியன் இந்தியான்னு பார்க்கும்போது நிறைய ரூலர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தான் வந்து இதை அச்சிடுவாங்க. அவங்களோட புகைப்படத்தை போட்டு அச்சிடுறதுதான் என்ன அப்படின்னா இந்த காயின்ஸ். சோ இந்த காயின்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான மெட்டீரியலால ஆயிடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், லெட். சோ இந்த மாதிரியான திங்ஸ் மூலமா தான் அந்த காயினை மேட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த மியூசியம் இதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காலத்து காயின்ஸை வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா, இப்போ இந்த காயின்ஸ்ங்கும் போது நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் யார் அந்த காயின்ஸை வந்து அச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷனர் கிங்ஸ், குஷனர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க தான் வந்து குஷன் காயின்ஸ் சொல்லிட்டு அவங்களோட நினைவு சின்னத்தை போட்டு அச்சடிச்சிருப்பாங்க. சோ இது மட்டும் இல்லாம நம்மளோட கண்ட்ரியில தமிழ்நாட்டோட கோஸ்டல் ரீஜியன்ல நிறைய ரோமன் காயின்ஸ் எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, காயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தகடுகள்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ். காயின்ஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு பேரு நியூமிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்றோம். சோ இதை யாரு அச்சிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன் இந்தியால இருந்த
நிறைய ரூலர்ஸ் வந்து அச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோல்டு காயின்ஸ்லாம் வந்து எதெல்லாம் மேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கோல்ட், சில்வர், காப்பர், லெட். ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல் வச்சு இந்த காயின்றது செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் இந்த காயின்ஸ் வந்து யார் யார் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷன கிங்ஸ், அதாவது குஷன கிங்ஸ் மூலமா குஷன காயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட ஹோஸ்டல் சைட்ஸ்ல, தமிழ்நாட்டோட ஹோஸ்டல் சைட்ஸ்ல நிறைய ரோமன் காயின்ஸ் கிடைச்சிச்சு. எப்படி அப்படின்னா நம்ம ரோமர்கள்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வரப்போ அவங்க விட்டுட்டு போன காயின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கதா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா காயின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மானுமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மானுமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லிட்டோம், கையெழுத்து பிரதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம், ஏதோ ஒரு ரைட்டிங். சோ அதை பத்தி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மானுமெண்ட்ஸ் பார்க்க போறோம். இப்போ மானுமெண்ட்ஸ்னா கையெழுத்து பிரதிகள்னு சொல்றோம். சோ இந்த மானுமெண்ட்ஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் பாட்ரி. ஸோ இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே எதுல வரும் அப்படின்னா இந்த மானுமெண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? இப்போ இந்த மானுமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியால நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம டெம்பிள்ஸ் நிறையவே இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியால. இப்போ நம்ம இந்தியால டெம்பிள்ஸ் அதிகமா இருக்குன்னா அந்த டெம்பிள்ஸ்ல பெயிண்டிங்ஸ் இருக்கும், ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும். கல்ச்சர்ஸ் அப்படிங்கும் போது நிறைய சிலைகள்லாம் இருக்கும். ஒரு சில கோவில இப்பவும் போய் பாத்தீங்கன்னா நிறைய சிலை இருக்கும், பெயிண்டிங்ஸ் இருக்கும். சோ அந்த பெயிண்டிங்ஸ் மூலமா இப்படிதான் அவங்க அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய கோவில் இருக்கும். சோ அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், கல்ச்சர்ஸ் மூலமா அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ இதுக்குதான் வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த மானுமெண்ட்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க டெம்பிள்ஸ்லாம் ரொம்பவே வந்து ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸ் அதிகமா இருக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் வரது கிடையாது. சோ அந்த காலத்துல உள்ளதெல்லாம் இன்னுமே வந்து ரொம்ப கிரியேட்டிவ் மைண்ட்ல இருக்கும். சோ அதை பார்க்கும் போதே தெரியும் அந்த காலத்துல நம்ம வந்து எப்படி வந்து ரிலிஜியஸ் ஃபெய்த் இருந்துச்சு, கடவுள் மேல எப்படி நம்பிக்கை இருக்கு அப்படின்றத அந்த பிக்சர் வச்சே தெரியும். தென் எக்கனாமிக்கா அவங்க எப்படி செழிப்பா இருந்தாங்க அப்படின்றது அந்த பிக்சரே நமக்கு லைட் போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபுல் டீடைலுமே அந்த பிக்சர் அப்புறம் அதோட சிலைகள் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ இந்த மானுமெண்ட்ஸ்ல இருந்து என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பெயிண்டிங்ஸ், கார்விங்ஸ் இன் கேவ்ஸ், நெக்ஸ்ட் பியூரியல் சைட்ஸ், ஃபாசில்ஸ், பியர்ட்ஸ், டூல்ஸ், டாய்ஸ், பாட்டி அண்ட் ஜுவல்ஸ். பெயிண்டிங்ஸ் அப்படின்னா நமக்கே தெரியும் சிற்பங்கள்ன்றது. கார்விங்ஸ் இன் கேவ்ஸ்னா அந்த காலத்துல இப்பவும் போய் பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில வந்து குகையை வந்து செதுக்கி அது ஒரு கோவில் மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப கூட காஞ்சிபுரத்துல குகை கோயில் அப்படின்றதெல்லாம் இருக்கு. சோ அதுதான் என்ன அப்படின்னா அந்த குகையும் செதுக்கி அவங்க ஒரு கோவிலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூரியல் சைட் அப்படின்னா என்னன்னா நம்ம தகரம் செய்வாங்களா, டெத், சுடுகாடு, இடுகாடு சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி பிளேஸ் தான் இந்த பியூரியல் சைட்ன்றது. ஃபாசில்ஸ் பியூரியல் அப்படின்னா நம்ம படிமானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்து வேஸ்ட் இதெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு இப்பவும் எலும்பு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் இல்லையா, சோ அதுதான் இந்த ஃபாசில்ஸ். பீட்ஸ் அப்படின்னா என்னன்னா டூல்ஸ், டாய்ஸ், பாட்டி, ஜுவல்ஸ். சோ இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மானுமெண்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால நிறையவே மானுமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பிள்ஸ்னு சொல்லலாம். அந்த டெம்பிள்ஸ்ல நிறைய பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும், சிற்பங்கள், சிலைகள், இது எல்லாமே வந்து அந்த டெம்பிள்ஸ்லயே இருக்கும். சோ அது மூலமா நிறைய ஆர்கியாலஜிக்கல் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். தென் இந்த டெம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஆர்கியாலஜிக்கல் ஸ்டைல் இருக்கும். சோ அந்த பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் அப்போ அவங்க கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருந்தாங்கன்னு தெரியும். அவங்களோட பொருளாதாரம் எவ்வளவு செழிப்பா இருந்தது அப்படின்றத அங்க உள்ள பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மானுமெண்ட்ஸ்ல நமக்கு என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ், carvings in caves, burial site, fossils, beads, tools, tiles, pottery and jewels. அதாவது பெயிண்டிங், சிற்பங்கள் கிடைக்கும். carvings in cavesனா குகையை வெட்டி அது ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் பியூரியல் சைட் அப்படின்னா சுடுகாடு, அதாவது தகடம் செய்யற பகுதி. ஃபாசில்ஸ் அப்படின்னா படிமங்கள். பீட்ஸ் அப்படின்னா அந்த காலத்து மணிகள் சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் பீட்ஸ். டூல்ஸ் அப்படின்னா அங்க யூஸ் பண்ண அந்த கத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாறையால ஆன மாதிரி தான் இருக்கும். சோ அது டூல்ஸ். டாய்ஸ், பாட்ரி அப்படின்னா மண்பாண்டங்கள். தென் ஜுவல்ஸ், அந்த காலத்து நகையெல்லாம் இப்பவுமே மியூசியத்துல இருக்கு. சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். சோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற லெசன் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.